இஸ்ரவேலே உன்னை சிருஷ்டித்தவர், மன்னிக்கணும், யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலாய் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. யாக்கோபுனா நமக்கு, நான் அதுல டீப்பா போக விரும்பல. இந்த பிரசங்கத்தை உங்ககிட்ட கூட 6 மாசம் பண்ணனா என்னன்னு தெரியல. என் சபையில இந்த பிரசங்கத்தை 6 மாசம் பண்ணியிருக்கிறேன், ஒரே அதிகாரத்திலிருந்து. அவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு. அப்போ யாக்கோபு என்பவன் எப்படிப்பட்டவன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படிப்பட்டவன்? யாரை ஏமாத்தனா? சகோதரனை ஏமாத்தி, பிள்ளையை ஏமாத்தி, ஊரை ஏமாத்தி, மாமனாரை ஏமாத்தி, ஒரு பயங்கரமான எத்தன் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை ஆண்டவர், ஐயோ ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த போது ஆண்டவர் அவனை இஸ்ரவேலராய் மாத்துகிறார். இஸ்ரவேலர் என்று சொன்னால் எத்தனை பேருக்கு அதன் அர்த்தம் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா இஸ்ரவேலர் என்று சொன்னால் அதன் அர்த்தம்? சொல்லுங்களேன். தேவனுடைய ஜனம். வேற தெரியுமா? இளவரசர்கள், இளவரசிகள் என்று கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். என்ன பிரிவிலேஜ்ங்க! வாட் a privilege that God has done to us. சேற்றில் இருந்த ஒரு மனிதனை தூக்கி எடுத்து அவனை தன்னுடைய இஸ்ரவேலராய், அதாவது இஸ்ரவேலர் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய இளவரசியாய், இளவரசனாய் அவர் பார்வையிலே பார்க்கிறார். நம்மளையும் அப்படி உயர்த்தி மகிழ செய்கிற ஆண்டவர் தான் என் ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அந்த ஸ்லாக்கியத்தை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. அப்ப எப்படி நம்முடைய வாழ்க்கை சாபமாய் மாறுகிறது என்பதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? ஆரம்ப நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கை ரொம்ப உற்சாகமா இருக்கும், குதூகலமா இருக்கும். ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு நினைப்போம், செய்வோம். நாள் பட ஒரு இது சொல்லுவாங்கல்ல, கழுதை தேஞ்சி எப்படி ஆச்சா கட்டெருமான மாதிரி நம்முடைய வாழ்க்கை அந்த நிலைக்கு மாற்றி அமைந்து விடக்கூடாது. அப்ப சில தவறுகளை இஸ்ரவேலர்கள் செய்கிறாங்க. அந்த தவறுகளை ஏசாயா என்ன செய்கிறான்? சுட்டி காட்டுகிறான். டேய், நீ ஒழுங்கா இல்லைன்னா உன்னை நான் சாபத்திற்கும் நிந்தனைக்கும் நான் என்ன செய்ய போகிறேன்? ஒப்பு கொடுக்க போகிறேன். அது நடந்ததா? அப்படியே நடந்தது. இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில என்ன செய்தது? அப்படியே நடந்தது. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்து வாசி பாருங்க. நெகேமியா தன் சகோதரர் வராங்க நெகேமியாவை பார்ப்பதற்கு. அப்ப நெகேமியா விசாரிக்கிறான், இஸ்ரவேலிலே யூதா கோத்திரத்தார் எப்படி இருக்கிறாங்க, அவர்களுடைய பின்னணியை பத்து சொல்லுங்கன்னு சொல்லி தன் சகோதரத்திலே அவன் கேட்கும் பொழுது ஒருத்தர் சொல்றான் பாருங்க. 3ஆம் வசனம் இருக்கா பாருங்க, என்ன இருக்குது? அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் இருந்து மீண்டு வந்தவர்கள் அந்த தேசத்திலே, பாருங்க, அந்த தேசத்திலே மகா தீங்கையையும் நிந்தனையையும் அனுபவிக்கிறார்கள். ஐயா, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்திலே ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார். உலகத்திற்கு சாட்சியாய் அவர்களை நிறுத்துகிறார். ஆனால் தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் செயல்பட்டதினாலே, தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதினாலே அவருடைய வாழ்க்கை சிறையிருப்புக்கு அனுப்பப்படுகிறது. சாபத்தையும் நிந்தனையையும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அப்படி நம்ம வாழ்க்கை மாறக்கூடாதுங்க. அதற்காக என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்கவில்லை. ஒரு சாதாரண தாவீத பாருங்க, ஆடு மேய்க்கிறவன் என்ன செய்கிறார்? ஆண்டவர் உயர்த்தி எங்க கொண்டு போய் நிறுத்துறாரு? சிங்காசனத்தில் நிறுத்துகிறார். உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் அப்படிதான் மாற வேண்டும். அப்ப என்ன தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது? ஏன் முன்னேற்றம் இல்லை? கிறிஸ்தவம் என்றால் உலகம் அறிந்தவர்கள். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லாமல் ஒரு தேய்மானத்தோடு காணப்படுகிறோம் என்று சொன்னால் ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. அதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப என்ன தவறு பண்ணாங்க? என்ன தவறு பண்ணாங்க?
ஏசாயா 43:10 நாம வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். உன்னையும் என்னையும் அழைத்து சிருஷ்டித்து உருவாக்கி பெயர் சொல்லி அழைத்த என் ஆண்டவருக்கு நீங்களும் நானும் என்னமா இருக்கிறோமா? சாட்சிகளாயிருக்கிறோம். பக்கத்து வீட்டில் வந்து உங்களை பத்தி கேட்டா சொல்லணும், நான் வரவா மேட்டுக்குப்பத்துக்கு? பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க சொல்லணும். எதுல சாட்சியா இருக்க வேண்டும்? மிக அழகாக சொல்லுது பாருங்க, அறிந்து உணர்ந்து என்னை நீங்கள் விசுவாசிக்கும்படிக்கு. இன்னைக்கு எதுல பிரச்சனை? நம்முடைய வாழ்க்கையில வெத்த அறிவு இருக்குது, நிறைய அறிவு இருக்குது. ஏன்னா நாம கேட்காத பிரசங்கமே இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு கூட சொல்லலாம். வாரத்துக்கு ஒரு பிரசங்கனா கூட வருஷத்துக்கு 53 பிரசங்கம். டிவியில ஒரு நாளைக்கு ஒரு பிரசங்கனா கூட வருஷத்துக்கு 365 பிரசங்கம். மறுபடியும் உபவாச கூட்டத்துல வாரத்துக்கு 53 பிரசங்கம். இவ்வளவு கேட்டு 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 வேதத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோமே தவிர உணர்வில்லாதவர்களாய் வாழ்கிற வாழ்க்கை அது வீண் என்று வேதம் சொல்லுகிறது. உணரணும். இந்த ஆண்டவரை குறித்து நாம் அதிகமாய் அறிந்திருக்கிறோம், ஆனால் வாழ்க்கையின் இருதயத்திற்குள்ளே அந்த உணர்வோடு வாழாமல் இருப்பதுதான் மாபெரும் தவறாய் மாறிவிடுகிறது. தொடர்ந்து நீங்க அந்த வசனங்களை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அங்க சொல்றாரு, நானே உங்கள் ராஜா. சொல்லமா ஐயா, எனக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? ராஜாவா இருக்கிறார். என்னை அன்றி உனக்கு காரியங்களை அறிவிப்பவன் இந்த உலகத்தில் வேற எவனுமே இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறியாததும் எட்டாததுமான புதிய காரியங்களை நமக்கு தெரிவித்து கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராய் இருப்பார். ஒரு அலையிலே சொல்லாம எவ்வளவு நல்ல ஆண்டவருங்க, எவ்வளவு நல்ல ஆண்டவர். கொஞ்சம் அறிவோடு கூட தான் செயல்படுகிறோமே தவிர அதை வாழ்க்கையின் ஆழத்தில் கொண்டு போய் உணர்ந்து அதை செயல்படுத்தாமல் இருக்கிறோம். என் வாழ்க்கையில் நடந்த பெரிய தவறு அதுதான். என் வாழ்க்கையில் நடந்த பெரிய தவறு அதுதான். மிஷனரியா இருந்துட்டு இங்க வந்த உடனே, சென்னைக்கு திரும்பி வந்த உடனே ஒரு பயம் வந்துடுச்சு. என்ன செய்ய போறோம்? இனி யாருக்கிட்ட போய் அசிஸ்டண்டா சேர்ந்தாலும் என்ன விட குப்பையா இருக்கிறானுங்க. ஒண்ணுமே புரியல, ஒரு விதமான பயம். என் விசுவாசத்தை நான் இழந்து விட்டேன். இழந்ததுனால குறைஞ்சது ஒரு 20 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருப்பேன். இந்த காலகட்டங்களில் 20 லட்சம் ரூபாயும் எனக்கு நஷ்டமாய்தான் அமைந்தது, ஊழியத்தில் இல்லாதனால. அப்போ தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மையை அளிக்கிறார் என்றும் நாம் விசுவாசித்து உணர்ந்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிதானே? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஒரு கதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஒரு போதகர் மலைப்பாங்கான இடத்திற்கு ஊழியத்துக்கு போறார். யார் போறாரு? போதகர் போறார். நாங்க ஜம்முல இருந்து காஷ்மீருக்கு போகிறோம். பாகிஸ்தானுடைய எல்லை வரைக்கும் போயிட்டோம். கிட்டத்தட்ட 15 மணி நேரம் மலையிலே பிரயாணம் பண்றோம். வண்டியில ஏறின எல்லாரும் வாமிட் எடுத்துட்டோம். ஏன்னா ஊட்டினா கூட ஒரு 3 மணி நேரம் தான் இருக்கும், கொடைக்கானல்னா கூட ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும். 15 மணி நேரம் ஜம்முடைய ஊரி என்று சொல்லக்கூடிய இடத்துல போயிட்டு அங்கே ஜனங்களுக்காக சேவை செய்கிறோம். பயங்கரமான திருப்பங்கள்,
ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டி எங்கேயாவது கவுந்து கிடக்கும். அவ்வளோ பயங்கரமான திருப்பங்கள். அப்படிப்பட்ட ஒரு மலையில் ஒருவர் பிரயாணம் பண்ணி மாலை நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஃபாஸ்ட்டாக போகிறாரு, சீக்கிரம் போய் சேரலான்னு சொன்னால் இருட்டு ஆகிவிட்டது. தன்னுடைய பைக்கில் இருக்கிற ஃபுல் வெளிச்சத்தையும் அவர் கொடுத்து போறார். ஆனாலும் மேடு பள்ளம் இருந்தனால லைட்டு எரியாம அவர் தவறி மேலிருந்து கீழே விழுகிறார். உருண்டு பிறண்டு ஓடி வந்து கீழே விழுந்து ஒரு நல்ல பெரிய களையை அவர் என்ன செய்யறாரு, கையில கிடைச்சது பிடிச்சுக்கிறார். அப்போ அந்த இடத்துல இருட்டு, ஒன்றுமே தெரியாது. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்களேன். இயல்பு தானே, இயல்பு தானே. கஷ்ட நேரத்தில் ஆண்டவரை கூப்பிடுறது, அதுதான் நமக்கு இருக்கிற கெட்ட பழக்கம். வெறும் கஷ்ட நேரத்தில் தான் ஆண்டவரை கூப்பிடுறது. அங்கதான் அந்த உணர்வு மற்ற நேரங்களில் என்ன செய்கிறது இல்லை, செயல்படுகிறது இல்லை. எப்பயாவது நம்ம பெத்தெடுத்த தகப்பனை எப்பயாவது அப்பான்னு கூப்பிட்டா அவருக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம பிள்ளைங்க ஒரே வீட்டில் வாழ்றீங்க, உங்க பிள்ளைங்க உங்களை எப்பயாவது அப்பா அம்மானு கூப்பிடுதுன்னா வேதனை வராது, மனசுக்குள்ள வலி இருக்காது. அப்படிதான் என் ஆண்டவரும் உணர்றேன். அப்போ அந்த உணர்வோடு கூட ஒவ்வொரு நாளும் அவரை என்ன செய்ய வேண்டும், தேட வேண்டும். சரி, சப்ஜெக்ட் விட்டு இப்போ அவர் ஆண்டவரை நோக்கி கெஞ்சிறார், ஆண்டவரே இப்படி ஒரு அதல பாதாளத்தில் வந்து விழுந்து இருக்கிறேன், எனக்கு என்ன செய்யக்கூடாதா, உதவி செய்யக்கூடாதா? அப்போ ஒரு சத்தம் வருகிறது, உன் கையை மாத்திர விடு. என்னத்தோட சொல்றாரு, just leave your hands, आपका हाथ को हटा दे. ஓஹோ, நம்மளை சாவடிக்கிறதுக்கு பிசாசு ஏதோ ஒரு குரல்ல என்ன செய்யுது, பேசுது. சரி, மறுபடியும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றாரு. ஐயா, இது உங்க குரல் தானா இல்ல பிசாசு குரலா? மறுபடியும் ஒரு சத்தம் வருது, உன் கையை விடு. ஆனா எத்தனை ஆக்சிடென்ட் பார்த்திருப்பாரு அவரு இல்ல? அந்த மலையில போகும்பொழுது எவ்வளோ வண்டிங்க லாரிங்கெல்லாம் கவுந்து போவதை பார்த்திருப்பாரு. நம்முடைய சூழ்நிலையை நாம் பார்த்து தான் என்ன செய்கிறோம், ஒரு முடிவை எடுக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, எந்த சூழ்நிலையையும் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா சூழ்நிலையும் என் ஆண்டவருக்கு அவருடைய காலின் கீழ் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஹல்லேலூயா. என் புருஷன் தான் உயிரை கொடுத்தாலும் காப்பாத்துவாருன்னு உணர்வு இருக்குல்ல, என் பொண்டாட்டி என் கூட கடைசி வரைக்கும் வாழ்வான்ற உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு எப்பொழுதும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். மறுபடியும் அவருக்குள்ளே ஒரு பயம், இது நிஜமா ஆண்டவருடைய குரல் தானா? மறுபடியும் ஜெபம் பண்றார். மூன்றாவது முறை ஒரு சத்தம் கேட்கிறது, உன் கையை விடு என்று சொல். அவருக்கு மனசே இல்லை, அவருக்கு மனசே இல்லை. ஏன்னா எத்தனையோ சாவை பார்த்துட்டார் கண்ணு முன்னே. காலை நேரம் ஆகிறது, அவருடைய சரீரம் முழுவதும் பனியால் நிரம்பி இருக்கிறது. ஜனங்கள்லாம் ரோட்ல நடக்கிறாங்க. என்னடா இந்த பைத்தியக்காரன் கிளைய பிடிச்சின்னு பனியில போய் நனைஞ்சு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவரை போய் உலுக்கின போது அவருடைய உயிர் போயிடுச்சு, உயிர் போயிருக்குது. கையை விடு என்று சொன்ன அந்த வார்த்தையை அவன் 3 முறை வந்ததே கேட்டு விட்டுருப்பானாக்கா, சும்மா இவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரம் தான் ரோடு. எவ்வளவு தூரத்துல இருந்து, அந்த கிளையில இருந்து ரோடு எவ்வளவு தூரம், இவ்வளவு தூரம் தான். அவன் கையை விட்டுருந்தா எங்க விழுந்திருப்பான், ரோட்ல தான் விழுந்திருப்பான். இது நம்முடைய அறிவுக்கு பயங்கரமானதா இருக்கும். பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது என்ன செய்யறது என்றே நமக்கு புரியாமல் போய்விடும். ஆண்டவருடைய சத்தமே நம்முடைய வாழ்க்கையிலே காதுகளிலே கேட்டாலும் அது நமக்கு பிசாசு பேசுற மாதிரி தான் இருக்கும். எனவேதான் என் ஆண்டவர் சொன்னார், உணர்ந்து அறிந்து என்னை விசுவாசிக்க வேண்டும். ஒரு சொல்லாம அந்த உணர்வை கற்றுக்கொள்ளலாம். வர நாட்கள்ல என்ன செய்யலாம், அந்த உணர்வை வர நாட்களில் கற்றுக்கொள்ளலாம். அப்போ விசுவாசத்திலே நாம் திடமா இருக்க வேண்டும்.
கொரோனான்னு ஒரு செய்தி இதுக்கு முன்னாடி நம்ம காதில் கேட்டிருப்போமா? இல்லவே இல்லை, வாய்ப்பே இல்லை. இன்னும் அடுத்த வருஷத்துல மறுபடியும் ஒரு 6 மாசம் புது வியாதி வரப்போகுது. அப்போ இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் வாழ்க்கை எங்க போயிடும்? நாய்க்கும் பன்னிக்கும் ஒப்புமையாய் மாறிவிடும். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம். இன்னொரு பாயிண்ட் பார்க்கலாமா? 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பாருங்க, the second reason that God has chosen us. கர்த்தர் சிறு பிள்ளையானாலும் பெரியவங்களானாலும் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதின் ஒரே நோக்கம், நீ அவருக்கு சாட்சியாய் வாழணும். இரண்டாவது, அவரை துதிக்கிற துதி உன் வாயில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு ஒரு பெரிய உயர்வை என் ஆண்டவர் கொடுத்தார். அவன் சொல்றான் பாருங்க, எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி என் வாயில் இருந்து கொண்டே இருக்கிறது. வேற சிந்தனையே வராதுங்க. நீ பயப்பட வேண்டிய அவசியமே உனக்கு ஏற்படாது. கர்த்தரை குறித்ததான அந்த அந்த மேன்மையான அறிவு உணர்வு உனக்குள் இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளையாகிய நீ அவரை எப்பொழுதும் என்ன செய்வாய்? துதித்துக் கொண்டே இருப்பாய். பாருங்க, உங்க வாழ்க்கை செழிப்பின் மேல் செழிப்பாய் மாறிக்கொண்டே இருக்கும். இதற்கென்றே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். எத்தனை கோடி தூதர்கள் இருக்கிறாங்க அவருக்குல. Though he has so many crores and crores of angels, அவர் உங்களிலும் என்னிலும் பிரியப்படுவதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு அலையிலையா சொல்லாம இல்ல, எதுக்குங்க பிரியப்படுறார்? நம்ம வேற எதையாவது கொடுத்து அவர் திருப்தி ஆயிட போறாரா? இல்ல, பொன்னும் பொருளினாலே பலியினாலே நாம் அவரை திருப்தி செய்து விட முடியுமா? மாறாக வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியினாலே கர்த்தரை நாம் என்ன செய்ய முடியும்? திருப்தி அடைய செய்ய முடியும். இதுவும் நம்முடைய வாழ்க்கையில எப்படி வருதுனாக்கா, கஷ்டப்படுற நேரத்துல தான் ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்துன்னு, ஆண்டவரே நீங்க நல்லவங்க, நீங்க நன்மை செய்யறவங்க எந்த நேரத்தில் தான் வருது நம்முடைய வாழ்க்கையில? ஒரு கஷ்டம் உண்டாகும் பொழுதுதான். ஆனால் இதுவே உன் வாழ்க்கையின் நிரந்தர நிலையானால் ஒரு கஷ்டத்தை என் ஆண்டவர் உன்னிடத்துல கொண்டு வரவே மாட்டார். பிசாசு உன்னை தொடவே தொடாது. அதை புரிந்து கொள்வதற்கு தான் நமக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ பவுலும் சீலாவும் ஜெயில இருந்து கொண்டே என்ன செய்தார்களாம்? கர்த்தரை என்ன செய்தாங்களா? துதித்து பாடினாங்க. அதுல ஒரு போதகர் சொன்ன ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இயல்பாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு சினிமா பாட்டு, நல்ல பாட்டு கேட்டா என்ன செய்யும்? கை காலம், உண்மையை ஒத்துக்குங்க, கை காலம் என்ன செய்யும்? தாளம் போடும் இல்லையா? இப்போ இந்த 2 பிள்ளைகளும் பயங்கரமான அடி அடிச்சு சவுக்கினாலே கை கால்கள் தொழுவத்துல கட்டப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. அவர்கள் என்ன செய்றாங்க? It is impossible for them to sing a song. அது சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலை. கர்த்தரை பாடுறதுக்கு மனசு வருமா? கை கால்லாம் பேந்து போயிருக்குது. எந்த புண்ணுல இருந்து ரத்தம் வருது அதை துடைக்கணும், வேற எங்க காயம் பட்டிருக்குது அதை அமுக்கி கொடுக்கணும், இங்க இருந்து எப்படி நம்ம எஸ்கேப் ஆவோம் அதை யோசிக்கணும். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில சிந்தனை வருமே தவிர, அந்த கடினமான சூழ்நிலையில கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதனுக்கும் என்ன வராது? சிந்தனை வரவே வராது. இதை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம். We should learn all our life. நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் இந்த நல்ல காரியத்தை நாம என்ன செய்யணும்? கத்துக்கணும். கஷ்டப்பட்டு அவர்கள் அந்த சூழ்நிலையிலும் பாடலை பாடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் இறங்கி வந்தாராம். அவங்க பக்கத்துல வந்து ஒரு சேர்ல உட்கார்ந்துக்கிட்டாராம். உட்கார்ந்துட்டு அவர் மெய் மறந்துட்டாராம். என் பிள்ளைங்க இவ்வளோ பாடுதே சந்தோஷமான மெய் மறந்து, நான் சொன்ன மாதிரி சினிமா பாட்டுக்கு நம்ம கை காலம் ஆடும் இல்லையா, தாளம் போடும். இப்படி
அவர் தன்னுடைய காலினாலே முதல் தாளம் அந்த பரவசத்துல ஒரு தட்டு தட்டி இருக்கிறாரு, அலங்கமே இடிந்து விழுந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்காக அவர் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. சங்கீதம் 18 நீங்க வாசிக்க முடியும். அடுத்த வாய்ப்பு இருக்கும்போது நான் பிரசங்கம் பண்றேன். சங்கீதம் 18 நீங்க வாசிக்க முடியும். கர்த்தரை நான் என் இக்கட்டான நேரத்தில் அவரை துதித்தேன், வானத்திலிருந்து இறங்கி வந்து என்னை தூக்கி எடுத்தார். உன்னை என்னை தூக்கி எடுக்கிற ஆண்டவருங்க. காலில் போட்டு மிதிச்சு நம்மளை அப்படியே நாசமா போன்னு சொல்லி என்ன செய்கிறவர் அல்ல. He is not such a God. மற்ற தேவர்களை போல, மற்ற தெய்வத்தை போல நம்முடைய வாழ்க்கையை நசுக்கி போடுகிறவர் அல்ல. நம்முடைய தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர் அவர். ஹல்லேலூயா சொல்ல. ஏன் நம்ம இன்னும் கத்துக்கொள்றோம்? என்னையும் சேர்த்துதான். காலையில் 7 மணிக்கு எழுந்த உடனே அரி பரின்னு வெல்டிங் மிஷினை எடுத்துன்னு ஓட வேண்டியதான் இருக்குதே தவிர வேலைக்காக அவரை துதிக்கணும், அவரை உயர்த்தணுன்ற ஒரு உணர்வு இல்லாமல் போகிறது நம்முடைய வாழ்க்கையில். அப்போ முதலிடத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது, முதலிடத்தை அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ எந்த நேரமும் காதில் இந்த வாக்மேன்லாம் போட்டுன்னு சினிமா பாட்டு கேட்கறது இல்லை. வாக்மேனை போட்டுன்னு ஆண்டவருடைய பாடலை கேட்கும் பொழுது சில நேரம் அது உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் மாறும், அமையும். ஹல்லேலூயா. உங்கள் வீடுகளில் இந்த பாடல்கள் ஒலித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சில நேரம் அந்த பாடல்களுடைய வார்த்தைகள் உனக்கு ரேமாவாய் மாறும். கர்த்தர் உன்னோடு கூட நேரடியாய் பேசுகிற வார்த்தையாய் மாறும். அதில் தான் சொன்னாரு, நீ ஆறுகளை கடக்கும் பொழுதும் மூழ்காது இருப்பாய், நீ அக்கினியிலே நடக்கும் பொழுதும் அது உன்னை தீண்டாது, நீ தண்ணீர்களிலே கடக்கும் பொழுது நீ மூழ்காது இருப்பாய். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவருங்க. இப்ப நமக்கு அறிவு இருக்குதே தவிர என்ன இல்லை உணர்வு இல்லை. அவரை விசுவாசிக்கணும்னு, அவரை துதிக்கணும்னு உணர்வு இல்லை. 2 பாசிட்டிவ் திங்க சொல்லிட்டு 3 நெகட்டிவை அங்கே ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நீ அவரை துதி, நீ அவரை விசுவாசி என்று சொல்லி இளவரசர்களாய் உருவாக்கின அந்த கூட்டத்தை, இளவரசிகளாய் உருவாக்கின அந்த கூட்டத்திற்கு ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ அப்படி செய்யும் பொழுது பூர்வமானதை நீ நினைக்கவே வேணாம், முந்தினவைகளை நீ நினைக்க வேணாம். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை என் ஆண்டவர் செய்ய ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா சொல்லாம கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லாம ஹல்லேலூயா என்று சொல். இன்னைக்குங்க, if you obey my voice, நானும் தான் அதுக்கு கீழ்ப்படிய போறேன். If you really with conviction obey my voice for the word of God, God is going to lift your heads. கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகுது. அந்த 3 காரியத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாமா? ஏசாயா 43 அவருடைய நியாயங்களை எல்லாம், ஆனாலும் 22, ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நல்லா வாசிங்க, நல்லா வாசிங்க, பொறுமையா வாசிங்க. டிஸ்பிளேல வருது பாருங்க. ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சஞ்சலித்து போனாய். அப்படி என்ன பண்ணிட்டார் அவரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல உங்களை கொண்டு வந்து சேர்த்தது அவருடைய தவறா? இல்ல, உன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்குவதற்கும் இடமும் நிரந்தரமாய் கொடுத்தது அவருடைய தவறா? ஆண்டவர் தான் நம் மீது என்ன செய்ய வேண்டும்? மனம் சஞ்சலிக்க வேண்டும். இந்த தண்ணி தெளிச்சு விட்டுருவேன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் விட்டுட்டு இருக்கணும் இஸ்ரவேல் ஜனத்தை. உங்களே என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? விட்டுட்டு இருக்கணும்.
ஆனால் திரும்ப 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 என் பிள்ளைகளை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்தான் அருகில் வருகிறாரே தவிர இவர்கள் இந்த ஆண்டவரை குறித்து என்ன செஞ்சாங்களாமா? என்ன செஞ்சாங்களா? எப்படியா வரும்? எப்படி வரும்? சிலர் சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் நான் சர்ச்சுக்கு போனேன், இவ்வளோ துட்டு நான் காணிக்க கொடுத்தேன், இந்த ஆண்டவனுக்கு கண்ணே இல்லையா? என்ன இல்லையா? என்ன இல்லையா? இந்த ஆண்டவனுக்கு கண்ணே இல்லையா? ஏன் என்ன இப்படி போட்டு சித்திரவதை பண்றாரு இந்த ஆண்டவர்? செய்யற தப்பெல்லாம் நாம செஞ்சுட்டு யார் மீது பழி? யார் மீது பழி? உன் ராஜா என்று சொன்ன அவர் மீது பழியை நாம் போடுகிறோம். மனம் சஞ்சலித்து போனாய். ஐயா, வாழ்க்கையில சில நேரங்கள் விரக்தி அடைய வேண்டிய சூழ்நிலை உருவாங்க. சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லி தொடர்ந்து நான் கடந்து செல்கிறேன். என் தங்கைக்கு தகப்பனார் தாயும் இறந்த பிற்பாடு 30 சவரன் நகை, என் தகப்பனார் தாய் சம்பாதித்தது தான் 30 சவரன் நகை, 2 லட்சம் ரூபாய் கொடுத்து கல்யாணம் பண்ணோம், நானும் என் தம்பியுமாக. அவள் SRM காலேஜில் கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் செலவில் நல்ல படிப்பை முடித்தாள். இப்போ 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதித்து கொண்டிருக்கிறான். அப்போது பெரியவர்கள் எல்லாம் வைத்து ஒரு 1.5 கிரவுண்டு நிலம் இருக்கு எங்களுக்கு. பெரியவங்களெல்லாம் வச்சு பேசும்பொழுது சொன்னாங்க, 2ல் 1% அவளுக்கு கொடு. ஏன்னா கல்யாணத்துக்கு 30 சவரன் போட்டிருக்கிற 2004 என் பணம் என் தம்பியின் பணம் எல்லாம் போட்டு கல்யாணத்தை கிராண்டா பண்ணோம். அப்ப பெரியவங்களாம் சொன்னாங்க, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் அவளுக்கு கொடு. 1.5 கிரவுண்ட்ல 2:1 எடுத்தால் 600 ஸ்கொயர் ஃபீட். பெரியவர்கள் சொன்னது மாதிரி 600 ஸ்கொயர் தீர்மானித்தோம். அப்ப நான் சொன்னேன், அவ 10 லட்சம் ரூபாய் கார் வச்சிருக்கிறா, நல்ல வசதியா இருக்கிறா. அப்ப நான் சொன்னேன், நீ பின்னாடி இடம் இருக்குடி, அந்த பின்னாடி இடத்த நீ என்ன செய், எடுத்துக்க. 600 ஸ்கொயர் ஃபீட் இல்ல, நான் உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா 300 ஸ்கொயர் ஃபீட் என்ன செய்கிறேன், தருகிறேன், நீ பின்னாடி எடுத்துக்க. 300 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம். என் தம்பி ஒத்துக்கவே இல்லை. அந்த 300 ஸ்கொயர் ஃபீட் வந்து 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டோம். இப்ப என்ன பண்ணிட்டான்னா, பத்திரத்தில் முன்னே 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு இருக்குது, என்னுடைய ஹாலும் என்னுடைய ஒரு பெட்ரூமும் பாத்ரூமும் அவளுக்கு பாதை வேண்டும் என்று சொல்லி, என் கார் போனோம் பாதை வேண்டும் என்று சொல்லி என்ன செய்து விட்டாள் என்று சொன்னால், எங்க கிட்ட நான் பக்கத்தில் எடுத்துக்கிறேன், ஒரு 3-4 தென்னை மரம் இருக்கும், அதை வெட்டினா போறோம், அதுல பாதை வந்துடும், நான் அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பத்திரத்தில் என் வீடு சரியா இடிக்கப்படுற அளவுக்கு பிளான் பண்ணி என் வீட்டை இடிச்சு என்ன செய்து விட்டா, பாதையை எடுத்துட்டா. சிச்சுவேஷன். 6 மாசமா நாங்க வெளியே வாடகைக்கு வந்துட்டோம், சொந்த வீட்டில இருந்து. 6 மாசமா இவளை என்ன செய்யறது, இவளை என்ன செய்யறது, எப்போ வெட்டுறது? இல்ல வீட்டில் அப்படியே 4 பேர் இருக்கும்பொழுது பெட்ரோலை ஊற்றி உள்ள ஃபுல்லா வீட்டை நிரப்பி கொளுத்தி விட்டுலாமா? when the situation changes, இப்படிதான் நம்முடைய மனம் என்ன செய்யும், யோசிக்கும். இப்படிதான் யோசிக்கும். எப்போ வெட்டுறது? 4 பேரையும் ஒன்னா வெட்டணுமே. வாழ்க்கையில மிக கவனமா இருக்க வேண்டும், மிக கவனமா இருக்க வேண்டும். கொஞ்சம் விசுவாசத்தை விட்டு வழுவோம் என்று சொன்னால் பிசாசுக்கு என்ன செய்து விடுவோம், இடம் கொடுத்து விடுவோம். 6 மாசமா பயங்கர டிஸ்டர்பன்ஸ் என்னுடைய இருதயத்துல, பயங்கர டிஸ்டர்பன்ஸ். கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா என்னை என்ன செய்தார், தேற்றி பலப்படுத்தி. என் பிள்ளை சொல்லிட்டா, என் பொண்ணு, பெரிய பொண்ணு, அதுங்களுக்கு பிச்சை போட்ட மாதிரி நினச்சிக்கிங்க டாடி. என் பிள்ளை என்ன சொல்லிட்டான், பெரிய பிள்ளை, நான் சம்பாதிப்பேன். நவ் ஷி இஸ் கோயிங் டு டூ ஹர் PhD. என் மக இப்போ PhD பண்ண போகிறான். அவள் வேலை முடிச்சுட்டு வெளியே வந்தானாக்கா 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வரும் அவளுக்கு. அது நாங்களே பிச்சை போட்ட மாதிரி அவங்களுக்கு போடுறோம்னு நினச்சிங்க. நீங்கள் ஏன் இதை குறிச்சே என்ன செய்கிறீங்க, கவலைப்படுறீங்க?
இதனாலே தேவனுடைய நாமம் என்ன செய்யக்கூடாது, தூஷிக்கப்படக்கூடாது என்று சொல்லி ஆறுதல் படுத்தி பலப்படுத்தின என்னுடைய மகள். இப்போ இன்னொரு சிச்சுவேஷன் சொல்ற பாருங்க. என்னுடைய மாமனார், என்ன பிராக்டிக்கலா ஐ வாண்ட் டு டீல் வித் பிராக்டிக்கலா. என்னுடைய மாமனார் 1 கோடி ரூபாய் கிட்ட சொத்து, நான் அதை சாப்பிடக்கூடாதுன்னு என் கண்ணு முன்னாடியே என்ன செய்தார், எல்லாத்தையும் வித்து 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 நாசம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தார். இன்னைக்கு பைத்தியம் பிடிச்சி போய் என் வீட்டில் வந்து உட்கார்ந்துன்னு சாப்பிட்டுக்கிறார். கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது காரியங்களை மாறுதலாய் பண்ணுகிறவர் என் ஆண்டவர் என்பதை நீங்கள் உணர வேண்டும். கொஞ்ச நேரம் தான் ரோட்ல நின்று கத்தி எடுத்து வீசுனாக்கா 4 தலையை என்ன செஞ்சிருக்கோம், துண்டா விழுந்திருக்கும். ஆனால் எவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கும். பேப்பர்லாம் என்ன படிச்சிருப்பீங்க, ஐயோ இங்கெல்லாம் வந்து ஊழியம் செஞ்சுட்டு போனார், இவரா பண்ணார் இல்ல. மனம் சஞ்சலிப்பு ஏற்படும் பொழுது கர்த்தரை விட்டு வழிவிலாகாமல் அவருடைய பாதையிலே செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா அவங்க என் தங்கச்சி இன்னைக்கு பயங்கர கஷ்டப்படுறாங்களா. வீடு கட்டிட்டு என் மச்சானுக்கு வேலை இல்லை, என் தங்கச்சி ஒண்டி சம்பாதிக்கிறான். 1.5 லட்சம்லாம் கிடையாது, இப்போ 40,000 கிட்ட வந்துடுச்சு சம்பளம். வீட்டு வேலை இன்னும் நிறைவடையலை, பயங்கரமாக கஷ்டப்படுறாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக எங்கள் தலையை கண்டிப்பாக என்ன செய்வார், உயர்த்துவார். மனம் சஞ்சலிப்பு ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, ஏற்படவே கூடாது. நான் செத்தாலும் பரவாயில்லை, இந்த சிலையை நான் என்ன செய்வதில்லை, வணங்குவதில்லை. 2வது காரியம் பாருங்க என்ன சொல்றாரு. 23வது வசனத்துல, உன் ஆடுகளை தகன பலிகளால் நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளாலே நீ என்னை கனப்படுத்தவும் இல்லை, காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தவும் இல்லை, தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த வாசனையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினாலே என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தினாய். பாவம், அக்கிரமம், மீறுதல் என்ற 3 வார்த்தையும் இந்த வசனத்தில் இருக்கும். அது ஒரு தனி பிரசங்கம், அப்புறம் பார்ப்போம். பாவம், அக்கிரமம், மீறுதல் என்ற 3 வார்த்தையும் அந்த பகுதியில் இருக்கு. உன் வழிகளால் நீ என்னை எனக்கு என்ன செய்த, என்ன வாசிப்பாத, நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டியை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். பாவங்கள், அக்கிரமங்கள் இருக்க. அடுத்த வசனத்துல நீங்க மீறுதல்கள் என்ற வார்த்தை பார்க்க முடியும். உன் மனம் சஞ்சலம், பாவங்களினால் கர்த்தரை என்ன செய்வது, சஞ்சலப்படுத்துவது. கெட்ட குமாரன் என்று சொல்லக்கூடியவருடைய கதையை பார்க்கிறோம்ல. படிப்படியாய் வீழ்ச்சி. தகப்பனிடத்திலிருந்து சொத்துக்களை பறித்து போகிறான். மாளிகையிலே வாசம் பண்ண வேண்டியவன் இப்ப எங்க போறான், மண்ணுக்கு போனவன் பன்றிகளோடு தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. உணவிற்காக எங்க பன்றிகளுக்கான தவிட்டை தின்ன வேண்டிய ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் வேதம் சொல்லுது பாருங்க, அவன் உணர்வடைந்த போது என்ன உணர்வடைகிறான், எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம்,
பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. சொல்லுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அந்த உணர்வு வருது அவனுக்கு, அந்த உணர்வு வருது. என்ன உணர்வு? ஐயோ பெரிய தவறை நான் செய்து விட்டேனே, பெரிய தவறு. வீழ்ச்சியின் உச்சத்துல இருக்கிறான். 1000 பேருக்கு கைகளினாலே சாப்பாடு போட்டவன் இன்னைக்கு பண்ணினுடைய தவிட்டை தின்னுகிற அளவிற்கு ஒரு வீழ்ச்சி. உணர்வடைகிறான். தவறு. என்ன செய்கிறான்? உணர்வடைகிறான். அட்லீஸ்ட் நம்ம அப்பா வீட்டுக்கு போயிட்டு ஒரு வேலைக்காரனோட வேலைக்காரனா என்ன செய்வோம்? இருப்போம் என்ற உணர்வு வருகிறது. எப்பொழுது ஒரு மனுஷன் தன் தவறுகளை அறிந்து உணர்ந்து தன் பாதைகளை மாற்றுகிறானோ, கர்த்தர் அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை மறுபடியும் வைக்கிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை. அந்த தகப்பன் தன் பிள்ளையை அழைத்து ஓடி போய் நெஞ்சார தழுவி பாதரட்சைகளை கொடுத்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி கரங்களிலே அதிகாரம் என்னும் மோதிரத்தை அவனுக்கு கொடுத்து மறுபடியும் என் ஆண்டவர் அழகு பார்க்கிறவர் அவர். அல்லேலூயா. ஏன் இதை உணர மாட்டேன்றோம்? ஏன் அறிந்து கொள்ள மாட்டேன்றோம்? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனால் அதை பழகி விடுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில பெரும் பெரும் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிக்க முடியும். அப்ப இவ்வளெல்லாம் தவற வச்சுக்கிட்டு வாழ்க்கையில அவன் எப்படி முன்னேற முடியும்? எவ்வளவுதான் கர்த்தர் இறங்கி வந்தாலும் அவருக்கும் ஒரு தடவை என்ன வரும்? கோவம் வருமா வராதா? இல்ல, நான் இது வரைக்கும் என் பிள்ளைங்களை அடிச்சதில்லை. என் பொண்ணு ஏதாவது ஒன்று சொன்னா கவுண்டருக்கு ஒன்று வச்சிருப்பான். நம்ம ஒன்று சொன்னா நம்மளே அடிக்கிற மாதிரி என்ன செய்வான்? ஏதாவது ஒன்று கவுண்டருக்கு. ஆத்திரம் வர கிட்ட போய் ஓங்குவான் கைய, ஒன்று போடலான்னு. சரி பொறுப்போம், சொல்லி கொடுப்போம். ஏதாவது ஒன்று சொன்னாக்கா ரெச்சி செய்யலன்னு சொல்லு. கவுண்டர் என்ன செய்யாத, கவுண்டர் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லாதன்னு பல முறை சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன். அப்போ ஆண்டவரும் நமக்கு தயவு பாராட்டி பல முறை என்ன செய்வார்? எச்சரித்து கொண்டே இருப்பார். அதன் விளைவாக தான் வேதம் சொல்லுகிறது, உன்னை சாபத்திற்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன் என்று மன வருத்தத்திலே கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முடிக்கலாமா இல்லை போயிட்டே இருக்கலாமா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. கர்த்தரும், எல்லாரும் சொல்லாம, கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்குமா? நான் சொல்ல, யார் சொல்றா? பரிசுத்த ஆவியானவர் சொல்ற. அடுத்த வசனம் போடுங்கம்மா. நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனைகளை விட்டு விலகுவதை பார்க்கலும் அதை அறியாதிருப்பார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நீ அதோட இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம உன் வாழ்க்கை இருந்தா கூட நல்லா இருக்குமா? ஏன்னா அவனுக்கு ஒரே அடிதான் நான் நியாய தீர்ப்புல.
இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த கற்பனைகள், விசுவாசம் என்ற கற்பனை, துதி என்ற கற்பனை, ஜெபம் என்ற கற்பனை நீ விட்டு வழிவிலகும் பொழுது, அசுத்தத்திற்கு உனக்கு இடம் கொடுத்து நீ அவைகளிலே சிக்கிக் கொள்ளும் பொழுது உன் நிலைமை எப்படி மாறுகிறது என்று பார்ப்ப. அடுத்த வசனம் போடுமா. நாய் தன் கக்கினதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புழல்வதும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவிக்கும். ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஜாக்கிரதையா இருக்கணும். அதை விட இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலே நீங்க இருந்துடலாம். ஒரே முட்டா போறதா இருந்தா ஒரே முட்டா என்ன செய்யலாம், போயிடலாம். அங்க ஒரு காலம் இங்க ஒரு காலம் என்று வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்களை நான் சத்தமா சொல்லுங்களேன், வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவே இருக்க முடியாது. And I am pleading you, either you be in Christ side or on the world side. ஒன்னு உலகத்தின் பக்கம் போனா போயிடுங்க, அல்லது கர்த்தர் பக்கம் நிக்கணும்னாக்கா அவரை விசுவாசித்து துதித்து கனம் பண்ணி அவரை நோக்கி கூப்பிட்டு மனம் சஞ்சலம் இல்லாமல் அவரை பின்பற்றி வாங்க. கர்த்தர் உங்களை நாயா பண்ணியா இல்ல, எல்லாத்துக்கும் மேலான தலைவனாய் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கண்ணை மூடி ஜெபம் பண்ணு.